ரஷ்யால தீவிரவாத தாக்குதல் மிக பெரும் அளவுல நடந்ததோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மார்ச் 22, 2024. ரானஸ்மால்ல அந்த அட்டாக் நடந்தது. நம்ம சேனல்ல அந்த டைம்ல போட்டிருப்போம். எப்படி தீவிரவாதிகள் வந்தாங்க, தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அந்த மாலே பத்தி எரிஞ்சுச்சு. மிக பெரும் அளவுல சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சாங்க. இப்ப அதுக்கு அடுத்த மிக பெரும் தீவிரவாத தாக்குதல் அப்படின்னா ஜூன் 1, 2025 உக்ரைன் ஒரு மிக பெரும் தீவிரவாத தாக்குதலை ரஷ்யாக்குள்ள நடத்தியிருக்காங்க. என்னப்பா ரஷ்யாவோட ஏர்ஃபீல்ட வந்து அடிச்சுக்கிறாங்க. 5 ஏர்ஃபீல்டு. இது எப்படி தீவிரவாத தாக்குதல் ஆகும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உங்களுக்கும் நார்மலா கேள்விகள் இருக்கும். அதாவது உக்ரைன் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸை யூஸ் பண்ணி ஹையர் பண்ணி ரஷ்யாக்குள்ள எஃப்எஸ்பி ரஷ்யாவோட எஃப்எஸ்பி ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இது போல உளவு தகவல்கள் அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு எடுத்து அந்த வேர் ஹவுஸ் போல சிவிலியன் போல இருந்து ட்ரோன்கள்லாம் வாங்கி மாடிஃபை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ட்ரக்ல ட்ரோன்களை லோடு பண்ணி அந்த பகுதியில, அதாவது இந்த இர்குட்ஸ் ரீஜன்ல இருந்து மொத்தம் 5 ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏர்பேசஸ். இந்த இர்குட்ஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ங்கிறது 4800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏர்பேஸ். இது போல தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஏர்பேசஸ உக்ரைன் தரப்புல இருந்து உக்ரைன் பொறுப்பேற்றிருக்காங்க. அதுவும் 117 ட்ரோன்கள் எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண கிடையாது. உக்ரைனோட டெரிட்டரியில இருந்து ஏவ கிடையாது. ரஷ்யாக்குள்ளேயே ஒரு வேர் ஹவுஸை ரெடி பண்ணி அந்த வேர் ஹவுஸ்ல ட்ரோன்களை ரெடி பண்ணி ரிசீவ் பண்ணி அந்த ட்ரோன்கள்ல வெடிமருந்துகளை வச்சு பல வருட காலங்களா திட்டம் போட்டு ஒரு ட்ரக்கை எடுத்து அதுக்கு மாடிஃபை பண்ணி எல்லாம் செஞ்சு ட்ரக்கில் ஃபுல்லா லோடு பண்ணி அந்தந்த டைம்ல போய் அந்தந்த இடத்துல நின்று இது போல ட்ரோன்களை லான்ச் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு தீவிரவாத ஆக்டிவிட்டிஸ். நார்மலா ஒரு மிலிட்டரி பேஸ் அடிக்கிறாங்க, ஒரு ராணுவத்தை அடிச்சுக்குது அப்படின்னா சிவிலியன் போல வேடமடைஞ்சு வந்து சிவிலியனுக்குள்ள இருந்து தாக்குதல் பண்ண மாட்டாங்க. இதனால சிவிலியன்ஸும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது கூடவே கர்ஸ்க் பகுதியில, ஏன்னா இந்த ஏர்பேஸ் அடிச்சதுல ஹைலைட் ஆகிட்டு இருக்கும்போது கூடவே சில பகுதிகளில் பிரிட்ஜஸ்ல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. பிரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா பாம்பை வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. சில நேரங்கள்ல அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகுது. பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகும்போது ட்ரெயின் அந்த வழியா வருது. ட்ரெயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடம் புரண்டுறது. மிக பெரும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்குள்ள. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால சில்ட்ரன்ஸ், மக்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் பலரும் இறந்துகிட்டு இருக்காங்க. கேஷுவாலிட்டிஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஏர்பேஸை மட்டும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ரஷ்யாக்குள்ள பல இடங்கள்லயும் இது போல தீவிரவாத தாக்குதலும் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஏன் நம்ம அந்த ஏர்பேஸ் அடிக்கிற தீவிரவாத தாக்குதல் சொல்றோம்னா, இது உலக சட்டப்படி தப்பு. சிவிலியன் பொருட்களை பயன்படுத்தி ஒரு நாட்டுக்குள்ள போய் சிவிலியனா இருந்து திடீர்னு அதை பயன்படுத்தி ரஷ்யா மேல தாக்குதல் பண்றதுங்கிறது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான். இது தீவிரவாதிகள் செய்யக்கூடிய விஷயம் தான். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருப்போம். இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பண்ணா தடை பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது நான் முதல்ல கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நானும் டிராவல் பிளாக்லாம் பண்ணேன். அந்த டைம்ல என்னடா ட்ரோன்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாங்களே அப்படின்னு நானும் கோவப்பட்டுட்டு இருந்தேன். அதாவது நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவை இன்னும் ஸ்ட்ராங்கா எடுக்கலையா அப்படின்ற சந்தேகங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் விசா அப்படிங்கிறது வரும்போது கிரிட்டிசைசேஷன் நம்ம நாட்டுல நிறைய இருந்தது. இப்போ உக்ரைனியன்ஸா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கட்டும், ஈஸியா ரஷ்யாக்குள்ள வர முடியும். விசா வாங்க முடியும். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்களால வர முடியும். வேலைக்காக வர முடியும். வேலை அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இது போல வராங்க அப்படின்னா அங்கங்க வந்து இருந்துக்கிறாங்க. ஸோ உக்ரைனியன்ஸே, ஏன்னா உக்ரைன் இமேஜஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ், இந்த ஏர்பேஸ்க்கு இர்குட்ஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ். ஸோ அந்த ஏர்பேஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சி இதை எல்லாத்தையும் சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓனர் யாரு, அந்த ட்ரக்கோட ஓனர்ஸ் யாரு, இந்த ஓனர்ஸ் இதெல்லாம் என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ் அரெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாக்குள்ள. பட் இருந்தாலும் உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாக்குள்ள தீவிரவாதிகளா ஊடுருவி போய் இது போல ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ரஷ்யாக்குள்ளேயே இருந்து ட்ரோன்களை அசம்பிள் பண்ணி டைம் பார்த்து இது போல ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிறது போல ஒரு ஆபரேஷனை வந்து பாத்தீங்கன்னா நடத்தி இருக்காங்க. தீவிரவாத செயலை மிக பெருமளவுல செஞ்சிருக்காங்க. இதான் உக்ரைனுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ரொம்ப
உக்ரைனுக்கு ரொம்ப அதிகமா ஃபேவரா பேசக்கூடிய மீடியாக்கள், நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படிங்கிறது போல அ மிகப்படுத்தி பேசுறாங்க. அதாவது எப்படி பெருமையா பேசுற மாரியான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்றாங்க. இது அந்த மாரி இல்ல. ஏன்னா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மேல விமானங்கள் அவங்க ஜப்பான்லேருந்து ஏர் கேரியர் கட்டிட்டு போயி விமான தாக்குதல் பண்ணாங்க. அது வீரம் மிகுந்த செயல். ஒரு ராணுவ வீரர்கள் போய் ராணுவ வீரர்கள் அடிக்கிறாங்க. குண்ட கட்டிட்டு போய் அடிக்கிறாங்க. அது அந்த பெர்ல் ஹார்பர்ல இருக்கக்கூடிய ஹார்பர போய் அடிச்சாங்க. அங்கேயும் சிவிலியன் மேல தாக்குதல் பண்ணாங்க. பட் ஆனா ராணுவம் டைரக்ட்டா போய் ராணுவம் அடிச்சது வேற இடத்துலருந்து. பெர்ல் ஹார்பருக்குள்ள தீவிரவாதிகள் போல போயி, அங்க திடீர்னு வெடிகுண்டுகள கட்டிட்டு போய் வெடிக்க வைக்கலாம். அதுதான் தீவிரவாதிகள் செயல். அத கொண்டு போய் அந்த மாரி செயல கொண்டு போய் ஒரு ஆப்பரேஷன்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது, அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் கூட ரிலேட் ஆகல. பட் உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஓப்பனா பார்க்க முடியுது. இந்த பெர்ல் ஹார்பர் அளவுக்கு கனெக்ட் பண்றாங்க. அதாவது எஃபெக்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு மிக பெரும் அளவுல இருக்கு. டியூ பாம்பர் ரக விமானங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு. மொத்தம் 15 விமானங்கள் கிட்ட அவங்க குறி வச்சிருந்திருக்காங்க. இதுல 7 விமானங்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, பல ஏர்பேஸ் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ மொத்தம் 7, 8 விமானங்கள் அப்படிங்கிறாங்க. 11 விமானங்கள்ங்கிறாங்க. இப்ப வரைக்கும் இழப்பு கவுண்ட் என்ன அப்படிங்கிறது துல்லியமா தரல. பட் ஆனா 5 ஏர்பேஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. உக்ரைன் தரப்புல இதை கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா, கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க செய்யவே இல்லீங்க. அப்படிங்கறத சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த தடவ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிறதோட வந்து பண்ணா பொறுப்பேத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இது போல சம்பவங்கள்லாம் நடக்குது. ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ், ட்ரெயினோட பிட்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு வருது. இது போல வேலைகள்லாம் நடக்குது. ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சப்ளை லைன்ஸ சீர்குலைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்றாங்க. இதே போல மெலிட்டோபோல் இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டொனஸ்க் ரீஜியன்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல இதே போல ஒரு பிரிட்ஜ வந்து பாத்தீங்கன்னா, வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துலயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது போல பல இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளையும், ரஷ்யாக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட ஆயுதங்கள்லாம் வரணும்னா எந்த வழியா வரும்? ரயில்வே கனெக்ஷன்லாம் எதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அது எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்றதுக்கு உக்ரைன் தரப்புலருந்து இறங்கியிருக்கிறாங்க. மேபி இந்த நேட்டோ மீட்டிங்க்கு அப்புறம் நேட்டோ நாடுகள் எஸ்கலேட் பண்ணுவாங்களா? உள்ள வருவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல பேச்சுவார்த்தை. இஸ்தான்புல்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. மென்ஸ்கி அவர்கள் வந்துட்டாரு. உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுகள் ரஷ்யாவோட ரெஃபரண்டம் இப்போ மெமராண்டம் ரெடி பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அந்த மெமராண்டம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்க போகுது? இல்ல ரஷ்யா என்ன மாரியான ஆயுதங்கள யூஸ் பண்ணுவாங்க? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா? பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா தரப்புல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெய்னிங் கிரவுண்ட் இருக்கும். லேண்ட் ஃபோர்ஸோட உக்ரைனோட ட்ரெய்னிங் கிரவுண்ட் இருக்கும். ஸோ அது மேல தாக்குதல் பண்ணதுனால 17 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. 6 நபர்கள், 7 நபர்ங்கிறாங்க. டைம் ஆக அது இன்க்ரீஸ் ஆகுது. மேபி ஃபைனலா ஏதாவது ஒரு அவுட்கம் வந்துச்சுன்னா சொல்லலாம். பட் ஆனா 6 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட மீடியாக்கள். இதனால லேண்ட் ஃபோர்ஸ் கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா, ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து குடுத்துருக்காங்க. இத அக்செப்ட் பண்ணிக்க போறாங்களா? இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு. இப்ப இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்ய தரப்புல இருந்து மேபி இதுக்கு மேல ரஷ்யாவோட ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சேட்டலைட்ஸும் பறக்கக்கூடாது. பறந்தா நாங்க தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எட்டப்படுமா? இல்ல இப்போ ரிலேட்டட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபின்லாண்டோட சேட்டலைட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவி இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, அந்த எஃபிவி ட்ரோன்கள் தான். தொலை தூரத்துல போய் இந்த ட்ரோன்கள்னால வேலை செய்ய முடியாது. பட் இதுக்கு கமாண்ட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளேயே ரஷ்யாக்குள்ளேயே இருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே ஊடுருவ வச்சு, ரஷ்யாவோட தொலை தூரத்துல இருக்கக்கூடிய 4000, 5000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய பகுதிகள்ல ரொம்ப நாளா வெயிட் பண்ணி, இது போல தீவிரவாத செயல்கள செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த கும்பல்கள்லாம் தேடக்கூடிய வேலையில இறங்கியிருக்காங்க. இப்ப இவங்கலாம் யூஸ் பண்ணணும்னா, ரஷ்யாவோட எந்த ஒரு வகையிலயும் சிக்காத ஒரு கம்யூனிகேஷன் உக்ரைனுக்கு தேவை. இந்த எஃபிவி ட்ரோன்கள்லாம் கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த எஃபிவியோட எந்த ஒரு மாடியூலு, சிப்பு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில ஹெவியான வெடிமருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா, இதுலயே வச்சிருந்திருக்காங்க. இப்ப இந்த ட்ரக் எல்லாம் போய் ஒரு ஒரு இடத்துல நிக்கும். அந்த இடத்துல நிக்கும்போது மேல வந்து பாத்தீங்கன்னா, ஹேட்ச் மாரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ட்ரோன் வந்து வெளிய வரும். ஸோ அப்படி வெளிய வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யாவோட நபர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சிட்டிசன்ஸ்லாம் இத விடக்கூடாது. ரொம்ப பிரச்சனையாகுது அப்படிங்கிறதுக்காக, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஓடோடி போய் ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சிவிலியன்ஸ், ஹீரோஸ் அப்படிங்கிறவங்கள புகழ்ந்துகிட்டு இருக்காங்க ரஷ்யாக்குள்ள. அது வெடிக்கும்.
வெடி மருந்து இருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் உயிரை துச்சமா மதிச்சு சிவிலியன்ஸ், ராணுவ வீரர்கள் கிடையாது, சிவிலியன்ஸ் அந்த ட்ரக் மேல ஏறி அந்த ஹேட்ச் ஓப்பனா விடாம அது மேல கல்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரோன் ஆக்டிவேட் ஆகி மேல வந்து முட்டும் போது ஒரு டைமுக்கு மேல இந்த ட்ரோன்லாம் ஹேட்ச் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இதுல இருக்கிற எந்த விஷயமும் வெளியே கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதுவே சூசைடா அந்த ட்ரக் மாறி வெடிச்சிடும். ஸோ இது போல வேலைகளா இருக்கனால அந்த சிப்பு யாரோடது, என்ன சிப்பு, இது போல விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் உதிரி பாகங்கள் சிக்கும். சிக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிப்பு, யார் இதை உருவாக்கி இருப்பாங்க, அந்த சிப் உக்ரைனுக்கு யார் கொடுத்துருப்பாங்க, இந்த சிப் செட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்யூனிகேஷன் இருக்கு, எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான வேலையில ரஷ்யா இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுல பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலுக்குள்ளாயிரும். அதனால மேபி இதுக்கப்புறம் வந்துன்னா நாங்க தாக்குவோம், இல்ல வேற ஏதாவது செய்வோம், இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு இருந்து எடுப்பாங்க. ஸோ ரஷ்யா ஒரு போர்ல இருக்காங்க, நேட்டோ கூட ஒரு ஹைடெக் வார்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வகை இப்போ தேவைங்கிறது ரஷ்யாவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது போல சேட்டலைட் இருந்தாதான் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் வேலை செய்யும், ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடக்கும். அதை ஸ்டாப் பண்ணாதான் இந்த தாக்குதல்கள்லாம் செயல்படுத்த முடியாம தடுக்க முடியும். அப்படின்னா சிக்கல் அதிகரிக்கும். ஏன்னா இது மங்கோலியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஒப்லாஸ்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப இதுதான். பின்லாந்து இதுக்கு எப்படி பொறுப்பேற்றுக்குவாங்களா இல்ல என்ன இதுங்கெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரலாறு ரீதியா பார்க்கும்போது ஹிட்லரோடையே சேர்ந்து சண்டை பிடிச்சாதான் பின்லாந்து. இது போல வந்து எப்பெல்லாம் இந்த ரஷ்யா, சோவியத் யூனியன், ரஷ்யன் பெடரேஷன் எப்பெல்லாம் இவங்க வந்து ஒரு யுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, இவங்களுக்கு எதிராக சோவியத் யூனியனுக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அவங்களோட கைகோர்த்து ரஷ்யாவை அடிக்கிறது தான் இந்த பின்லாந்து ஸ்வீடனோட அன்றாட வேலை. அது அவங்களோட தொழில் இது. ஸோ அது எப்பவும் போல திரும்பி இந்த தடவை செய்யறாங்க. எல்லா தடவையும் தோத்துருக்குறாங்க, அது வேற கதை. ஸோ இந்த தடவை எப்படி தோத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு பகுதிகளை இழக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்களே சரண்டர் ஆயிட்டு நீங்களே வேணுங்கிற பகுதி எடுத்துட்டு மிச்சம் மீதி விடுங்க அப்படிங்கிறது போல அவங்க சரண்டர் ஆகிற விதம் உண்டு. வரலாறுல எடுத்து பார்த்தாலே பின்லாந்து இப்படிதான் செய்வாங்க. அது வாடிக்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, ஸ்பேஸை வந்து கிளியர் பண்ண போறாங்களா, கண்ட்ரோல் எடுத்துக்க போறாங்களா, இல்ல மிக பெரும் எஸ்கலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்குமா, என்ன நடக்குமோன்னு தெரியல. ரஷ்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அமெரிக்கா தரப்புல இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா உக்ரைன் அப்படின்னு, இப்போ வரைக்கும் சொல்லலை. ஆனால் இது போல அட்டாக் நடந்துருச்சு, சொல்லிட்டு செய்யல அப்படிங்க போல வழக்கம் போல எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற போல அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஜெர்மனியோட மெர்ஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, பல மாசத்துக்கு முன்னாடியே உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா தாக்குதல் பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாச்சுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரெடியா இருக்காங்க. மேபி இந்த ட்ரெயின் எல்லாம் டீரைல் பண்ணி விடுறாங்க அப்படின்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. உக்ரைனுக்கு வேணுங்கிறது 30 days சீஸ்ஃபயர், அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் தான் உக்ரைனுக்கு தேவையா இருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர்லாம் தர முடியாது அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல ரஷ்யா தரப்புல இருந்து இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான எஸ்கலேஷன் தான் இது. இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுது, யார் முதல்ல டீஎஸ்கலேட் பண்ண ட்ரை பண்ண போறாங்க, யாருக்கு அதிக அளவில் இழப்புகள் இருக்க போகுது, இல்லை என்ன நடக்க போகுது. ஏன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க. இதை நம்ம அடுத்தது மேப் வீடியோல பார்க்கலாம் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா பல பகுதிகள் திரும்பவும் ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வீடியோஸும் வந்துகிட்டு இருக்கு, பல இடங்கள் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது போல முன்னேற்றம் களத்துல இருக்கிறதுனால உக்ரைனுக்கு வந்து என்ன செய்யுது எது செய்யுன்னு தெரியாம இது போல எஸ்கலேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது. ரஷ்யா இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணும். ஏன்னா ரஷ்யாவோட மக்கள்லாம் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதோட வீரியம் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. சிவிலியன்ஸ் எந்த ஒரு உயிரை யோசிக்காம அவங்க இறங்கி அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சீரியஸா ரஷ்யாக்குள்ள இம்பாக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது ரஷ்யாக்கு என்னதான் ஹெட்ஷாட்டா இருந்தாலுமே, ஏன்னா அப்படித்தான் ரஷ்யாக்குள்ள இருக்கிறவங்களே சொன்னாங்க, நம்ம நெத்திலேயே ஒருத்தன் அடிச்சுட்டான், இப்ப என்ன பண்றது, நம்ம மண்டையில அடி விழுந்துருச்சு, அதனால என்ன பண்ண முடியும், ஏன் பதட்டம் அடையிறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சு நிப்போம், முதல்ல ரெடி ஆகும், பிரச்சனை என்னங்கிறத பார்த்து ரெடி பண்ணுவோம், திரும்பவும் நம்ம அடிக்க ஆரம்பிப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல இருந்து இது போல வீடியோஸும் பார்க்க முடியுது, மோட்டிவேஷனல் வீடியோஸும். இது ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு சிவிலியன்ஸ் மத்தியிலையும்.
தேங்க்ஸ் டு உக்ரைன் அப்படிங்கிற ரஷ்யா தப்பு நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதுக்கான இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்க போது, முடிவுகள் எந்த மாதிரி இருக்க போது, என்ன விதமான ஆயுதங்கள் யூஸ் பண்ண போறாங்க, ஒரிஷனுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை விட கொடூரமான ஆயுதங்கள் ஏதாவது உக்ரைன் ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த சம்பவத்தை பத்தி நம்ம பார்த்துருப்போம். இந்த பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.